பாரத அன்னையின் அன்பு புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்களுடைய பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணாநகர் சட்டமன்ற பொறுப்பாளர். சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். சமூகம் சார்ந்தே கிடையாது, இன்னைக்கு பூரா அரசியல் தான். சமூக நிகழ்ச்சிகள்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, சொல்கிறேன் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ராஜினாமா செய்ய போகிறாரு, ஒரு தனி கூட்டணியை வந்து உருவாக போகுது அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு திமுகவுக்கு எதிராக பிரச்சார பீரங்கி அண்ணாமலை அவர்களை தான் இறக்கவே போகிறாங்களாம் சார். சொல்கிறேன் எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறேன். 8 பக்க ராஜினாமா கடிதம்லாம் சொன்னீங்க. உண்மைதாங்க. இன்னும் கூடுதலாக சொல்கிறேன். ஜனநாயக பிஜேபி கட்சியோட பேர், அண்ணாமலை தொடங்க இருந்த கட்சியின் பெயர் எல்லாமே முடிவாயிடுச்சு. நான் விசாரிக்காமல் எதையும் சொல்லவில்லை. எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் நீங்கள் ஷார்ப்பாக கவனித்தா இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். என்னென்ன டெவலப்மெண்ட்ஸுன்றதை ஒன்றொன்றாக பார்ப்போம். ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அதிமுக பிஜேபி கூட்டணியோட நிலைமை எப்படி இருந்தது? 2 வாரம்னு வச்சுக்கோங்களேன். 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இடியாப்ப சிக்கல். தேராது கூட்டணின்னு தோணுச்சா? ஃபஸ்ட்டு யார் பஞ்சாயத்து இழுத்தது? ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ். அடுத்தது செங்கோட்டையன். அதுக்கு அடுத்தது டிடிவி. இடையில சின்னம்மா விட்டோம் பாருங்க சார். ரைட்டாக, முக்கியமான பாயிண்ட்டு. கரெக்டாக. இப்போ நீங்கள் சொன்ன இந்த 4 சம்பவங்களும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி தேராது. அப்படி என்டிஏ கூட்டணியில் ஏற்படும் குழப்பங்களால் பலனடைய போவது எந்த கட்சி? திமுக. அப்போ இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் யார்? திமுக. ஸோ பிஜேபியை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் வேகமாக வேலை செய்வார்கள். 24 மணி நேரமும் தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி எதுவென்றால் பிஜேபி மட்டும்தான். திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் 3 பொது தேர்தல்கள் 14, 19, 24 ஆகிய 3 தேர்தல்களை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அமித்ஷா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது அமித்ஷாவை பற்றி சொல்கிறார் ராஜ்தீப் சர்தேசாய். அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், அமித்ஷா கல்லூரியில் படிக்கும்போது ஒரு மாணவர் தேர்தல் நடக்கிறது. அந்த மாணவர் தேர்தலில் அமித்ஷா போட்டியிடுறார் என்று நினைவு, அல்லது அமித்ஷா ஆதரவு பெற்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். பெண்கள் எல்லாம் அமித்ஷாவுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆண்கள் அமித்ஷா தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறது. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு, எலெக்ஷன் அன்னைக்கு பயங்கரமான கலாட்டா நடக்க போகுதுன்ட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. எந்த பொம்பளை பிள்ளையும் ஓட்டு போடவே வரல, ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இதை ராஜ்தீப் தனது நூலில் குறிப்பிட்டு விட்டு, இந்த அமித்ஷா தான் இந்தியாவில் பஞ்சாயத்து தேர்தலிலிருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்து கொள்கிறார். அதனால்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். ராஜ்தீப்புக்கும் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறுவது ஓப்பானதாக இல்லை என்றாலும், பொதுவாக ராஜ்தீப் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்டவர். ஆனாலும் அவர் இவர்களது உழைப்பையும் தேர்தலை எவ்வளோ சீரியஸாக இவங்க எடுத்துக்கிறாங்கன்றதையும் பார்த்து காங்கிரஸ் கட்சி கற்றுக்கணும். தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி தூங்கி எழுச்சிட்டு போனீங்கன்னா ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்ட்டு 2-3 நூல்கள்லையுமே அமித்ஷாவோட அந்த தேர்தல் வேலைகள் தொடர்பாக அவருடைய உழைப்பை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இதுதான் அமித்ஷா, ரைட்டா? அப்போ இப்படிப்பட்ட கட்சியான பிஜேபி தமிழகத்தில் இந்த நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களை எல்லாம் பார்த்து விட்டு, சரி அவள் தான் டிடி போயிட்டார், ஓபிஎஸ் போயிட்டார், ஸ்மால் மம்மியும் வராது, 3வது அணி வந்துருச்சு, திமுக ஜெயிச்சிடும், சரி போங்க அப்படின்னு விட்டுட்டு வேடியாக பார்க்க நேற்றைக்கென்று தான் நினைவு. திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஜிஎஸ்டி குறைத்ததை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். யார் எல்லாம் டேக் பண்ணியிருக்காரு அதில்? நிதியமைச்சர், மோடிஜி அவர்கள், பிரதமர் எல்லாரையும் டேக் பண்ணியிருக்காரு, பார்த்தீங்களா? அது என்ன பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க புரட்சிகரமான சீர்திருத்தம் அது. நீ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க, ஏய் படங்க அப்படின்னு கூப்பிட்டு உன் பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ற. அனுப்பிச்சி விட்ட பிறகு நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு அழுதுகிட்டே, ஏங்க என்னங்க 1000 ரூபாய் இப்படி பிடிங்கிட்டீங்கன்னு சொன்னோன்னே, சரி அல்லாத இந்தா ஒரு 300 ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா இது என்ன பெரிய சீர்திருத்தமா? அப்படி சிலாகிக்கிறாரு டிடிவி. 2 நாளைக்கு முன்னாடி தான் பிஜேபி ஒன்றும் அதிமுகவுக்கு உதவி பண்ணலை, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் உதவி செய்தார்கள் என்று சொன்னாரா? ஏன் 2 நாள் சத்தத்தே காணா? இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேறு சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி இது பண்ணி பிரதமர் மோடி அதெல்லாம் சொல்லுவார். ஓபிஎஸ் கதை முடிஞ்சு விடு, விஷயமே கிடையாது. ஸோ இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது, அடுத்தடுத்து என்ன நிலைமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கரெக்டாக நான் சொன்னது மாதிரி 2 வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் கலகக்குரல் எழுப்புகிறார்.
அடுத்து திரு செங்கோட்டையன், அதுக்கடுத்து டிடிவி. அவள் தான் போல இருக்குது கலகலத்து போச்சு அதிமுக. இல்ல செங்கோட்டையனுக்கு அடுத்த நாள் சின்னம்மா அவங்க கலவு குரல் எழுப்பு எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி இருந்துச்சா? அன்று இவர்கள் போட்டு வைத்திருந்த திட்டத்தையும் சொன்னேன்னா, அண்ணாமலை புது கட்சி தொடங்குகிறார் அண்டு ஸ்மால் மம்மி, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், தேவைப்பட்டால் செங்கோட்டையன், இவர்கள் அத்தனை பேரையும் இணைத்து அண்ட் கூடுதலாக அன்புமணி அவரையும் சேர்த்து கொண்டு விஜய் வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டால் வருத்தம் இல்லை என்று கொங்கு, சவுத்து, நார்த்து போட்டால் அதிமுக வீழ்த்த முடியுமான்னு கேட்டப்போ 2 பேரும் கோரஸாக நிச்சயமாக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டா? இதை நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு பிளான் போடுவீங்க, இதை பிஜேபி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த வாரமே அந்த 8 பக்க ராஜினாமா கடிதம் எல்லாம் உண்மை. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது என்பதும் தெரியும். கட்சியோட பேர்லேயே இருக்குல்ல, ஜனநாயக பிஜேபி. அப்போ இப்போ இருக்க பிஜேபியில் ஜனநாயகம் இல்லையா? அதான் இப்போ மீனிங் எதுக்கு? அது பேர் ஏதோ பாரதிய ஜனதான்னு வச்சிருக்காரு, அதை கொஞ்சம் திருப்பி. அப்படி கிடையாது. மறுமலர்ச்சி திமுக என்றால் என்ன? திமுகவில் மறுமலர்ச்சி இல்லை, நான் மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறேன். அண்ணா திமுக என்றால் என்ன? அண்ணா சொன்னபடி திராவிடத்தை முன்னேற்றவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் அண்ணா சொன்னபடி திராவிடத்தை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரியா? அதனால ஜனநாயக பாஜக என்றால் பாஜகவில் ஜனநாயகம் இல்லை. இப்படியெல்லாம் உருட்டலாம் என்று பல்வேறு திட்டங்களை போட்டு வைத்திருந்தார். இவ்வளோ நாளாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்தவங்க இதை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஒரு கலக குரல் அண்ட் பெரிய அளவில் திமுக ஃபண்டு பண்ணுது. ரைட்டா? அண்டு இந்த அண்ணாமலை இந்த பாத யாத்திரையெல்லாம் போனார், நினைவு இருக்கா? என் மண் என் மக்கள். அதுபோல் ஒரு பிரமாதமாக அண்ணாமலையால் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய முடியும். அதெல்லாம் 1000 சொன்னாலும் அண்ணாமலையோட எனர்ஜிகளெல்லாம் யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. பம்பர மாதிரி தூக்கம் இல்லாமல் வேலை செய்யக்கூடியவர். அதுவும் திமுக இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓடுவார். நீ இந்த வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சேன்னா அடுத்து என்ன, ஏன் நம்ம ஆட்சி தானே, நான் கூட நல்லா வேலை செய்வீங்கன்னு சரி பாரதிய ஜனதாவுக்கு வேலை செய்ய போகிறாரு. நோ, அவருக்கு வேலை செய்வார். அதாவது அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் தொட்ட உயரத்தை கவனிச்சா அது பிரமிக்கக்கூடியது தான் சார். நான் மறுக்கவில்லை மாலதி, உங்களது நோக்கம் உன்னதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அசாத்திய திறமை நல்ல நோக்கத்தோடு சேரும்போது தான் பெரிய உயரத்தை அடைவீர்கள். இது எல்லாம் ரெண்டும் வேணும், திறனும் வேண்டும், நோக்கமும் உன்னதமாக இருக்க வேண்டும். நோக்கம் உன்னதமாக இல்லாததனோட விளைவு தான் அண்ணாமலை இன்னைக்கு அந்த உயரத்திலிருந்து விழுந்து விட்டார். திரு அண்ணாமலை அவர்களை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து அமித்ஷா அவர்களிடம் அறிமுகப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வந்து ரஜினிகிட்ட ஃபஸ்ட்டு அனுப்பி டெஸ்ட் பண்ணி ரஜினி தேரமாட்டார் என்பதை தெரிந்து கொண்டதும் தமிழக பிஜேபியின் தலைவராக்கி அவருக்கு போன வாரம் வரை ஆபத் பாந்தவனாக, அருட்தந்தையாக, ஒரு பாதுகாவலராக இருந்தது யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பிஎல் சந்தோஷ், கர்நாடகாவை சேர்ந்தவர். அவருக்கும் கர்நாடக முதல்வராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுன்றதெல்லாம் நான் சொன்னேன். இன்றைக்கி அந்த பிஎல் சந்தோஷே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சொல்வதை கேட்கப் போகிறீர்களா அல்லது அண்ணாமலையோடு சேர்ந்து நீங்களும் மூழ்கப் போகிறீர்களா என்பதை பிஎல் சந்தோஷிடம் நேரடியாக சொல்லிவிட்டார்கள். பிஎல் சந்தோஷ் இருக்கக்கூடிய அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பே சொல்லிவிட்டது. மோகன் பகவத் லெவல்லேருந்து கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. இங்கே சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், 24 ஷார்ட்டேஜ் ஆனதுக்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான காரணம். இங்கே என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏற்றுக்கிட்டு சரி இருக்கட்டும், இளம் தலைவர் வளருவார், நாளைக்கு கட்சிக்கு உதவுவார், அமைப்புக்கு உதவுவார்ன்ட்டு நாங்கள் பொறுமையாக இருந்தோம். பணத்தை வாங்கிக்கிட்டு சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணுறதையும், எதிரிகிட்ட பணம் வாங்கிக்கிட்டு எதிரியோடு உறவாடுறதையும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இதுக்காக இந்த அமைப்பு இல்லை அப்படின்றத தெளிவாக சொன்ன உடனே அப்போது தான் கடந்த வாரம் நடந்த இந்த சிந்தன் சிவிர் நிகழ்ச்சியில் வந்து அண்ணாமலையிடம் நான் சொன்னேன், அமித்ஷா சொன்னதை அவர் சொல்வதற்கு தான் சந்தோஷ் வந்திருக்கிறார் என்று சொன்னேன். அன்று வந்து தெளிவாக அவரிடம் சொல்லிவிட்டார்கள். மத்திய உளவுத்துறை மற்றும் இதர ஏஜென்சிஸு எல்லாம் சேர்ந்து கடந்த 4 அல்லது 5 ஆண்டு காலத்தில் அண்ணாமலை யார் யார் மூலமாகவெல்லாம் பணத்தை முதலீடு செய்திருக்கிறார் என்ற பட்டியலை எடுத்து விட்டார்கள். திரு அண்ணாமலை அவர்களோட பினாமிகளோட பட்டியலை இதை எனக்கு டெல்லி பிஜேபி கொடுத்தது, அந்த பட்டியலை படிக்கிறேன். சிஆர் சிவகுமார், இவர் அண்ணாமலையோட காலேஜ் பிஎஸ்டியில் சீனியரு, தன்வி வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை வைத்திருக்கிறார். இந்த சிஆர் சிவகுமார் 2-3 நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சார். இந்த சிஆர் சிவகுமார் பேரில் இருக்கக்கூடிய கியா கார்னிவல் காரைத்தான் அண்ணாமலை அவர்கள் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சிஆர் சிவகுமாருக்கு அந்த கார்னிவல் வாங்கும் அளவுக்கு வசதி கிடையாது. அடுத்தது வந்து
பெர்ரி ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாமோதரன் மது, லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் வெஞ்சர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செந்தில் செல்வரத்னம், இதெல்லாம் அண்ணாமலையோட பினாமிகளோட பட்டியல். பர்ரோ டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதித்ய முத்துசாமி, அண்ணாமலை அவர்களுடைய சகோதரியின் கணவர் திரு சிவகுமார் சண்முகம். அங்கே அந்த செங்கச்சோழன்லாம் அது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இந்த தகவல் வெளியில் வந்துச்சு. இவருடைய நெருங்கிய உறவினர் சத்ரபட்டி சிவகுமார், ராமகிருஷ்ணன் சேரலாதன், வேலுசாமி சிவகுமார். இந்த வேலுசாமி சிவகுமார் மீனா லன்கோ என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கதிரேஷ் சுவாமிநாதன் கரோனா நெட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் அண்ணாமலையின் முதலீடுகளை ஹைதராபாத்தில் முதலீடு செய்து அங்கே இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பவர். வினோத்குமார் சந்திரமோகன், இவர் வின்ராஜ் நெட்வேர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். டாக்டர் இளமுருகு சேது கிருஷ்ணா சேது ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நிஷாந்த் ராம்குட்டி நிசான் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஈஷா ஃபவுண்டேஷனில் சிஇஓவாக இருக்கக்கூடிய திரு சிஆர் தினேஷ்குமார், விவாசா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொட்டிப்பாளையம் அஸ்வின் செல்வம் மற்றும் லோட்டஸ்வில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எல்எல்பி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு பிரவீன் செல்வம். இவர்களோடு சேர்த்து அண்ணாமலை அவர்களின் சகோதரி திருமதி நல்லத்தாய் குப்புசாமி, அவர் 3 மாதங்களுக்கு முன்பாக ஆதி துர்கா டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எல்எல்பி என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டு புதிதாக பதிவு செய்திருக்கிறார். ஓகே, இவங்க எல்லாரும் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள். இந்த நல்லத்தாய் குப்புசாமி மற்றும் அவரது கணவர் ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக மலேசியா சென்று 10 நாட்களுக்கு கூடுதலாகவே தங்கியிருந்து வந்தார்கள். எதற்காக என்பதை விசாரித்தால் மலேசியாவில் ரப்பர் தோட்டம் வாங்குவதற்காக இவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் எடுத்து விட்டார். தமிழ்நாட்டில் ரப்பர் தோட்டம் இல்லையா சார்? இல்லாமல் இல்லை. மலேசியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ரப்பர். இங்கிருந்து அந்த ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வதற்காக பஞ்சம் பிழைக்க போனவர்கள் இன்னும் அங்கே இருக்கிறார்கள். மலேசிய தமிழர்கள் இருக்காங்களா, பல பேர் அந்த சமயத்தில் 1910-20 காலகட்டங்களில் சென்றவர்கள். அதனால் அது அங்கே ரொம்ப மலேசியாவில் ரப்பர் ஃபேமஸ். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸு, இந்த பட்டியல் எல்லாவற்றையும் எடுத்து ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜனநாயகம் மற்றவங்களுக்கு இருக்குது, உனக்கு கிடையாது. அதனால் இந்த ஜனநாயகம் பிஜேபி ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் ஓரங்கட்டிடு என்பதை தெளிவாக எடுத்து சொன்ன பிறகு அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும், தலைமை என்ன நினைக்கிறதோ அதை செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? பொதுவாக அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கணுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ரைட்டு, வலுவாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போது அண்ணாமலையால் விளைந்த கலகம் என்ன? கூட்டணி உடைந்தது. டிடிவியை பிரித்தது, அன்புமணியை பிரித்தது. அப்போது டிடிவி தினகரனை நேராக சென்று சந்திக்க வேண்டும் அல்லவா? இப்போ நேற்றைக்கு முன்தினமோ என்னமோ அவரே சொன்னார், இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் பார்த்து எனக்கே வெடி வச்சிட்டாங்க, நம்ம போட்ட திட்டம் ஒன்றும் நிறைவேறாது, என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் தான் நாம் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டிடிவியோட ஆப்ஷன்ஸ் என்னன்றது பேசணுமா? ஒரே ஆப்ஷன் இது, டிவிக்கு. அங்கேருந்து தான் க்ரீன் சிக்னலே வரலையே. அப்போது வேறு ஆப்ஷனே இல்லை. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க, எங்கே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேனா? இப்போ வந்துட்டாரா? என்டிஏல முதல்வர் வேட்பாளரை மாற்றிட்டோன்னு சொல்லிட்டு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ சொன்னாங்களா? சார் இன்னும் அவர் கூட்டணிக்கு வரதா சொல்லே சார். அமித்ஷா அவர்கள் சந்திச்சதுக்கப்புறம் முடிவு அமைதியாக இருக்கார்ல. இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொன்னார் ப்ரெஸ்ஸில்? டிடிவி தினகரனை பார்த்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுக்கும் அமித்ஷா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போகிறத பற்றி முடிவெடுங்க. இன்னொன்று, சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. நம்ம கூட இருந்தவங்க 2024 நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, அவங்க மனம் புண்படுற மாதிரி பேசாதீங்க. யார் பேசுகிறாங்கன்னு தெரில. சரி, 1 வாரத்திற்கு முன்பு டிடிவியோட ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்களா? 2 பேரும் அமைதியாக இருப்பது போல் தெரிந்ததா? ஒரே கண்டிஷன் என்ன வச்சாரு? முதல்வர் வேட்பாளரை மாற்றணும். இப்போ முதல்வர் வேட்பாளரை மாற்றலான்ற முடிவுக்கு என்டிஏ வந்து விட்டதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சாங்க. நல்லா சமாதானமாக அதெல்லாம் மாற்றவே மாட்டேன், நல்ல உறுதியோடு பேசினார். முதல்வர் வேட்பாளரை மாற்றுவதாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் பொறுமையாக இருங்கன்னு எதை வச்சு சொல்லுவார் அண்ணாமலை? போனேன், பார்த்தேன், பேசினேன், பொறுமையாக இருக்க சொன்னேன்னு சொன்னார். பொறுமையாக இருந்தால் மாற்றிடுவாங்களா நவம்பரில்? மாற்றுறதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்காப்பா? குறைஞ்சபட்சம் அது டிடிவி கேட்கணுன்னா என்னங்க சார் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்போ என்ன சமாதானம் சொல்லியிருப்பீங்க நீங்கள்? எனக்கு வெடி வச்சு விட்டாங்க, வந்துருனே, எப்படியாவது வந்துருனே கூட்டணிக்கு. ரைட்டா? நான் சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்துகிறேன், நீங்களும் சமாதானம் ஆகிடுங்க. நான் சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்துகிறேன், நீங்களும் சமாதானம் ஆகிடுங்கன்றதெல்லாம் விட நம்ம திட்டம் தவிடுபடி ஆகிடுச்சு. என்னையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க.
என்னையே ஜெயிலுக்கு அனுப்புறாங்கன்னா உங்கள் நிலைமை நீங்கள் யோசிச்சுங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தை நடந்தது புலம்பல் தான். எல்லாரையும் ஒன்றா சேர்த்துருவாங்கன்னு சொன்னேன் நான். முடிஞ்சா டிடிவி சாப்டர் முடிஞ்சா? விருந்தெல்லாம் கொடுத்துருக்காருங்க சார் டிடிவி அண்ணாமலைக்கு. டெய்லி ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் தான் சொன்னேனே, டிடிவி இவர் தான் தூண்டி விட்டார்னு சொன்னேன்ல. இப்போ தும்முனா தான் கரெக்டாக இருக்கும், தும்முனேன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன உடனே இவரும் போயிட்டு பழனிசாமியை மாற்றணுங்க. மாற்றினாதாங்க துரோகம். அதையும் சொல்லியிருக்காரு சார் எனக்கு சந்திப்புலையே. தலைமையில் இருக்கவங்க நினச்சிக்கிருக்காங்க நானே சொல்லி தூண்டி விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது பார்த்து வாங்கினே அப்படின்னு சொல்லி சொன்னதா. எத்தனை முறை துரோகன்ற வார்த்தையை பயன்படுத்தினார் மாலதி. துரோகத்தை நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம், துரோகத்தை நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம்னு எத்தனை வாட்டி சொன்னார். இப்போவும் பொறுத்துக்க மாட்டீங்களே? அது முடிஞ்சா? கடந்த வாரம் அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்றதா? ஜிஆர்கே ரெட்டி குழுமம் மற்றும் வேறு சில நிறுவனங்களில் சோதனை நடைபெற்றதா? சசிகலா தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன. இனி அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அறிக்கை திருமதி சசிகலா அவர்களிடமிருந்து வராது. முடிஞ்சா? பன்னீர் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே சரண்டர் ஆகிட்டார். அவங்க கூட சேர மாட்டேன் சார், நான் விட்டுருங்க சார் என்ன. வாழ்த்துலேயே தெரிஞ்சிருச்சு சார் நேற்று. இன்று ஈரோடு சென்று ஈரோட்டிலிருந்து நீலகிரி சென்று திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இன்றைக்கி ஈரோடில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு பழனிசாமிக்கு. செங்கோட்டையன் பகுதியில் மிக உற்சாகமான பிரம்மாண்டமான வரவேற்பு. சார் ஒன்று புரிஞ்சுக்கலாமா? அதாவது செங்கோட்டையன் அவர்களை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது, ஏன்னா அது அவங்களோட வலது கருத்தை தான் அங்கே வந்து நிப்பாட்டுக்குதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப நான் புஷ் பண்ணி எப்படியாவது இந்த இதில் சீட்டு வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கி செங்கோட்டையனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுவார் சொல்லு? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அந்த கூட்டம் செங்கோட்டையன் ஏற்பாடு பண்ணதாங்க சார். செங்கோட்டையன் எப்படிமா ஏற்பாடு பண்ணுவார்? செங்கோட்டையன் கூட பேசுகிறாருன்னு தெரிஞ்சாலே அவங்கள கட்டம் கட்டுவாங்க. உங்களுக்கு அந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு தான் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் என்று தெரிந்த அத்தனை பேரின் பதவியும் பறிக்கப்பட்டது. சத்யபாமா புதிய மாவட்ட செயலாளர் திரு வி கே செல்வராஜ் அவர் தலைமையில் தான் இன்று வரவேற்பு அளிக்கப்பட்டது. அது முடிச்சா? செங்கோட்டை முடிச்சா? பன்னீர் முடிச்சா? டிடிவி முடிச்சா? இதில் நடுவில் சார் சின்னம்மா ஆதரவாளர் ஒருத்தவங்க வேற வெளியே போயிட்டாங்க சார். யாருமா அது? அந்த அம்மா எப்படி ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன். ஒரு தடவை வந்து சின்னம்மா பேசிகிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி பொழந்து கட்டுறாங்க பாருங்கன்னு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதில் பெரிய ஆளானவங்க அவங்க. அது முடிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இருந்த சூழல் இன்று இருக்கிறதா? அடுத்ததை சொல்கிறேன். திரு நயினார் நாகேந்திரன் எப்போலேருந்து தொடங்குறாரு? அக்டோபர் 5 சார் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அக்டோபர் 5 முதல் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம். இந்த பிஜேபி எப்படி எலெக்ஷன் அணுகுதுன்னு பாருங்கள். எல்லா கட்சியும் கற்றுக்கணும். உள்ளபடியே சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் பிஜேபி ஜெயிக்கிறது எனக்கும் தான் பிடிக்கல. ஆனால் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதை எல்லா கட்சியும் கற்றுக்கணும். அவங்க போடுற பிளானை பார்த்து கற்றுக்கணும். திமுக பற்றி நான் சொல்லியிருக்கேன்ல, இதை திமுக தோக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க பண்ணுற வேலை எத்தனை முறை மாலகிட்ட காமிச்சிருக்கேன்னு கேளுங்க. ஒரு ஓடிங் விடாமல் வாடகை எடுத்து கொஞ்ச நாள் உங்களுடன் ஸ்டாலின் பேனர், அடுத்து தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னு இப்போ பேனர். வி ஷுட் லேர்ன். ஓகே. ஸோ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 5 முதல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். முதல் நாள் பிரச்சாரத்தில் திரு பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் கூறுகின்றன. கலந்துக்குவார். ஓகேவா? இது ஒரு புறம். அடுத்ததாக தமிழகம் எங்கும் 234 தொகுதிகளிலும் பிஜேபி அதிமுக இணைந்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும். மதுரவாயில் இருக்குன்னா மதுரவாயில் தொகுதியில் ரோடு போடல, பாலங்கட்டில் சாக்கடை அடிச்சிருக்கு, தெருவிளக்கு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, அந்த ஊர் விஷயங்கள். அதிமுக மற்றும் பாஜக இணைந்து 234 தொகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கிறது. பிஜேபியின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு வினோஜ் பி செல்வம் அவர்களை தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளிலும் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஒருங்கிணைப்பாளராக பிஜேபி நியமித்திருக்கிறது. சார் இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் அரசியல்? உள்ளூர் இஷ்யூவை கொண்டு வந்துடலாம்ல. இது சட்டப்பேரவை தேர்தல். அந்த சட்டப்பேரவை தொகுதியில் என்ன பிரச்சனை? குறிப்பாங்க சார், அந்த கோயம்பேட்டிலேருந்து மதுரை வாயிலெல்லாம் வரைக்கும் தூண்லாம் போட்டிருக்காங்க சார். இது வரைக்கும் கட்டியே முடிக்கல சார். 2011 ஆரம்பிச்சதுமா? 2011 அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. 2011 நிறுத்தினாங்க ஜெயலலிதா வந்து. 11 நிறுத்தி 11க்கு பிறகுனா 15 வருஷம் ஆச்சா? 15 வருஷம் கழிச்சு திருப்பி அதே வேலையை ஆரம்பிக்கிறேன். அது இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ளூர் பிரச்சனை இருக்குமா இருக்காதா? மக்களுக்கு மனசுக்குள்ள அதோட புழுக்கம் இருக்கும்ல. இன்னைக்கு அதை கையில் எடுக்கும்போது சரிதான் அப்படின்னு மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நிதிஷ், இப்போது உங்களுக்கு எந்த தொகுதி? உசிலம்பட்டி தொகுதியில் பிஜேபி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறாங்கன்னு வச்சுக்க. இந்த 4.5 வருஷமாக உசிலம்பட்டியில் திமுக எதெல்லாம் செய்யலைன்றதை பேசுறதுக்கு இது வசதியாக இருக்குமா? ஏடிஎம்கே எம்எல்ஏ சார், ஏடிஎம்கே எம்எல்ஏ நான் இந்த திட்டங்களை எல்லாம் கேட்டேன், இதை செய்து தரவில்லை என்று அவரே வந்து பேசுவார். நேற்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் பாலம் போட்டு கொஞ்ச நாளே ஆச்சு, இங்கே இடிஞ்சு கீழே விழுந்துச்சுங்கன்ட்டு
இன்றைக்கி நேற்று திருச்சியில் ஏதோ ஒரு ஸ்கூலு கூரை இடிஞ்சு விழுந்துச்சு, ஏப்ரல் மாதம் திறந்த ஸ்கூலு கூரை இடிஞ்சு விழுந்துச்சுன்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. ரைட்டா? இப்போ அந்த உள்ளூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வந்துடலாமா? இப்போ திமுக இதெல்லாம் செய்யலை. ஸோ பிரச்சாரமாக இது போராட்டம் என்ற பெயரில் இது தேர்தல் பிரச்சாரம். அண்ட் இதை செய்வதன் மூலமாக சில பிரச்சனைகளை திமுக அரசு தீர்த்து கூட வைக்கலாம். அப்படி ஒருவேளை தீர்த்து வச்சாங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லு? வெற்றி, என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி. 4.5 வருஷமாக செய்யாததை நாங்கள் போராட்டம் நடத்தியதும் அஞ்சி செய்து விட்டார்கள். இப்போதே நாங்கள் இவ்வளவு மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பளித்து பாருங்கள். இதான் அரசியல், மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அண்ட் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பிஜேபி அண்டு ஏடிஎம்கே they are taking the 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வெரி வெரி சீரியஸ்லி. பார்ப்பதற்கு தோற்றம் அப்படி தெரியும், இங்கே ஒஞ்சு கிஞ்சு கிடக்குது, ஒன்றும் தேராது போல இருக்குது. நினச்சேன் தான் சார். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க நவம்பர் மாதம் பீகாரில் எலெக்ஷனு, அது வரைக்கும் அமித்ஷாவோ பிஜேபியோடைய கண்களோ இந்த பக்கம் திரும்பாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டு இருக்கிறது என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுகவோட உட்கட்சி பூசலாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அந்த பீகார் எலெக்ஷனுக்குள்ளேயும் தானே சார் கூப்பிட்டு பார்க்குறாங்க, எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறாங்க. கையை மீறி போயிட்டுருக்கு மாலதி பிரச்சனை. சரி, பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு பெருச்சாலி குடஞ்சிக்கிட்டு இருக்கிறத எப்படி வேடிக்கை பார்த்துட்டு அனுமதிச்சுக்கிட்டு இருப்பாங்க? அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா வந்து பார்க்கறதுக்குள்ளேயே அந்த எலி எல்லாம் தின்னு முடிச்சிருச்சுன்னா. மாலதி ஒரு நிகழ்ச்சியில் கேட்டாங்க, ஏன் சார் அனுப்பி விட்ற வேண்டியது தானே சார் அவரை அண்ணாமலைன்ட்டு. அனுப்பி விட்ட உடனே நீங்கள் போய் இந்த தினகரன், பன்னீர்செல்வம், அன்புமணி எல்லாரையும் சேர்ந்துக்கிட்டு கேண்டிடேட்டு போட்டு என்டிஏ வேட்பாளரை தோக்கடிப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இது ஒரு டவுட் இருக்குது சார் எனக்கு. இப்போ எப்படியும் விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறாரு, பிஜேபி வந்து எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு, பிஜேபி இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதிமுகவோட சேர மாட்டோம்னு சொல்கிறாரு. இந்த கூட்டணி வலுவாக இருக்க போகுது. அப்போ சட்டமன்ற தேர்தலில் இப்போ பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு விஜய் தனித்து நிற்க போறாருன்னு தான் தோணுது. தனித்து நின்றால் திமுகவுக்கு வெற்றி உறுதின்றது அவருக்கே கூட தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கனி போல தான் ரொம்ப விசிபிளாக தெரிகிற விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த பிளானுக்கு என்ன சார் தேவை இருக்குது? எந்த பிளானுக்குமா? இப்போ அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஃபேக்ஷன்ஸை இணைச்சிக்கிட்டு அவங்க போட்டி போட்டு அதிமுகவை மேலும் ஏன் பலவீனப்படுத்தணும்? பெரிய போருக்கு போகும்போது 10 பிளானை ரெடியாக வச்சுருக்கணும். நீங்கள் எல்லா பிளானையும் ரெடியாக வச்சுருக்கணும். ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சரிப்பா தான் போச்சுப்பா, தோத்துட்டு வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்ட்டு வந்துடுவீங்களா? என்ன காரணம் என்றால் தோக்கிறதுன்றது ஆப்ஷனே கிடையாது. தோத்த குடும்பம் ஜெயிலுக்கு போயிடும். சரியா? அதனால் வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்வார்கள். கொலை கூட செய்யலாம். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்று சொல்வார்கள். நீங்கள் சொன்னீங்களே சார், அந்த குஜராத் தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிர்த்து தான் நின்று சுட்டு கொண்டாங்க. இந்த மாதிரி விசாரணையில் எதுவுமே தெரியல. அதான் அரசியல். சரியா? இன்னொரு டவுட் இருக்கு சார். இப்போ திரு விஜய் அவர்கள் தனியாக நிற்க போறேன்னு சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதிமுகவோட சேர முடியாது, அவங்க பெரிய கட்சி, 2 பேருக்கும் டீல் ஒத்து போகலை. ஆனால் டிடிவியெல்லாம் வந்து ஒரு சிறு குழு தான். அவர் ஒரு சிக்கலில் இருக்காருன்னு தெரியுது, விஜய்க்கு கிரீன் சிக்னல் கொடுக்குற மாதிரி ப்ரெஸ்லலாம் பேசிட்டாரு. அப்புறம் கூட ஏன் சார் விஜய் பக்கத்துல இருந்து இவருக்கு எந்த ஒரு அழைப்போ ஒரு இண்டிகேஷனோ வரல? விஜய் அவர்களுக்கு தலித் சமூக மக்களின் ஆதரவு பெருமளவு இருக்கிறது. வட தமிழகத்தில் பறையர் சமூக மக்களின் ஆதரவும், தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் ஆதரவும் பெருமளவு இருக்கிறது. இந்த நேரத்தில் டிடிவி தினகரனை சேர்ப்பதனால் இவர்களது வாக்கு விலகி போனால் திமுக வந்து இன்னைக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் மட்டும் போதும் அப்படின்னா அவங்க விசிகே அளவுக்கோ காங்கிரஸ் அளவுக்கோ சுருங்கி போயிருப்பாங்க. அப்படி இல்லாமல் அவங்க ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சா தாவேக்கா? தாவேக்கா பற்றி விரிவாக நாளை நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் நாளைக்கு பேசலாம். இன்றைக்கி அதிமுக பாஜக பற்றிய செய்திகளே அதிகம் இருப்பதனால் இதை முடித்து விட்டு நாளைக்கு அதை பேசலாம். நாளைக்கு காலையில் வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதை பேசலாம். நேற்றைய ஹிந்து நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருந்தது. ஒய் எ டிவைடட் ஆப்போசிஷன் மே கிவ் தி டிஎம்கே அண்ட் எட்ஜ். எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு கிடந்தால் அது திமுகவுக்கு சாதகம் என்ற அடிப்படையில் இந்த செய்தி வந்திருந்தது. 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளினால் எத்தனை தொகுதிகளில் அதிமுக தோல்வியை தழுவியது, அப்போது அதிமுக பிஜேபி கூட்டணி தான், என்டிஏ கூட்டணி தோல்வியை தழுவியது என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். தென்காசி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், நாங்குநேரி, திருவாடானை,
காரைக்குடி, சாத்தூர், ஆண்டிப்பட்டி, மன்னார்குடி, பாபநாசம், மயிலாடுதுறை, திருமயம், கந்தர்வக்கோட்டை, விருதாச்சலம், நெய்வேலி, காட்பாடி, திருப்போரூர், உத்தரமேரூர், டி நகர். இந்த 20 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வேறுபாட்டை விட அமமுக அதிகமாக வாங்கியிருக்கிறது. இப்போ இந்த ஹிந்து செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம் பிஜேபியிடம் இருக்காதா? அப்போ நீங்கள் முதல் 2% வச்சுக்கிட்டு முதல்வர் வேட்பாளரை மாற்றணும்னு சொல்லுவீங்க. ஜனநாயக பாஜக கட்சியோடு கூட்டணி அமைத்து திருப்பி கேண்டிடேட் போடலான்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சார், இவ்வளோ அரசியல் மாற்றங்களுக்கு இடையில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயனா நாயந்தர் அவர்களும் சந்திச்சாங்க. அதில் இந்த சந்திப்பில் வந்துட்டு பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கலாம், அந்த டிடிவி தினகரனை மட்டும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா செய்தி வந்திருக்கு. இருக்கலாம், பேசியிருக்கலாம். இதெல்லாம் இங்கே எடுக்கப்படும் முடிவு அல்ல. இதெல்லாம் டெல்லியில் எடுக்கப்படும் முடிவு. எடுக்கப்பட்ட முடிவா இல்லை எடுக்கப்படும் முடிவா? எடுக்கப்படும் முடிவு. பெரும்பாலும் டிடிவி தினகரனை சேர்த்துக்கலாமா வேணாமான்றது திரு பழனிசாமி அவர்களோட கரங்கள்லேயே இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, அதிமுக என்ற கட்சியில் சேர்த்துக்கொள்வது பற்றித்தான் அவர் முடிவெடுக்க வேண்டும். அவரோட முடிவு என்னவென்பதை மிக தெளிவாக உணர்த்தி விட்டார். அந்த கோடம்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆட்சி அழிக்க பார்த்தவங்களை சேர்த்துக்க சொல்கிறீங்களா? இடம் கிடையாது என்று சொல்லிவிட்டார். எந்த இடத்திலும் திரு பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் கூட டிடிவி தினகரன் வரக்கூடாது, சேர்த்துக்கொள்ள மாட்டேன்னு என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, காலம் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. சார், அப்போ ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கிடுவாங்களா அதிமுக கூட்டணி? நான் வெறும் தொண்டனாக இந்த கட்சியில் இணைகிறேன் என்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வாக்குறுதி அளித்தால் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி டிடிவிக்கு கட்சி இருக்குது, பன்னீருக்கு கட்சியே இல்லை, முகவரியே இல்லை. ஸோ சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவரை சேர்த்து கொள்வதற்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இல்லை, இப்படிப்பட்ட துரோகியை கட்சிக்குள் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று அதிமுகவில் கடும் எதிர்ப்புகள் எழும் சூழலில் தாமர சின்னத்தில் நிற்க வச்சுருவாங்க. அவரும் என்டிஏ அணியில் இருப்பார். அதிமுகவில் இருப்பாரா என்டிஏவில் இருப்பாரா என்பதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. பர்சனலாக திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காரு. வெளியில் நம்ம எல்லாரும் உட்காந்துருங்க 100 நொட்டை சொல்கிறோம். பழனிசாமி அவர் இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும், அது பண்ணியிருக்கணும்லாம் நிறைய நம்ம நொட்டை சொல்கிறோம். ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அவர், முதலமைச்சர் ஆன தேதியிலேருந்தே போராட்டங்க, என்ன கஷ்டத்தை சந்திச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு முதலமைச்சர். என்னோட கஷ்டத்தை சந்திச்சிட்டாரு. முதலமைச்சரான தேதியிலேருந்து கஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கேங்க நான் அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இருந்தது பன்னீர்செல்வம். அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தார். அலுவலகத்தை உடச்சவனை நான் எப்படி கட்சியில் சேர்த்துக்க முடியும்? அது மட்டும் இல்லைப்பா, அந்த அலுவலகம் அது ஒரு பொலிட்டிக்கலாக சொன்ன விஷயம். எவ்வளவு கேஸ் தெரியுமா? ஈஸியாக வந்து கேஸு ஃபைட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அதான் சொன்னீங்களே, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இதுக்கு ஆஜரானா 50 லட்சம். இங்கே மெட்ராஸில் கேடிஎஸ் துளசி வந்தாரான்னு நினைவில்லை, சிங்வி, சிபலு, இன்னும் நிறைய சீனியர் கவுன்சிலில் கூட்டிகிட்டு வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இவர் அரியாம சுந்தரம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. மினிமம் 50. அது இல்லாமல் எத்தனை போராட்டங்கள் உனக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, மாலதி கூட நினைவு இருக்கான்னு தெரியல. விடிய காத்தால் 5 மணி வரைக்கும் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுப்பா. ஒரு முறை இந்த பொதுக்குழு நடக்கிற சமயத்தில் விடிய காத்தால் 5 மணிக்கு தீர்ப்பு வருது. 9:30 மணிக்கு பொதுக்குழுவை நடத்திக்கலாம், ஆனால் தீர்மானம் இயற்றக்கூடாது. பொதுக்குழு தொடர்பாக அன்னைக்கு பொதுக்குழு நடக்க இருக்கு. 9:30 மணிக்கு பொதுக்குழு தெரியுமா? தீர்மானம் ஏற்றதுக்கு தான் பொதுக்குழுவே. ஆனால் பொதுக்குழு நடத்துக்கலாம், தீர்மானம் ஏற்றக்கூடாதுன்னா அது ஒரு கன்ஃபியூஷனில் விடும்ல சார். அது சிங்கிள் ஜட்ஜு. அது கொடுத்த உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு இரண்டு நபர் நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு உடனே அப்பீல் போவார். போய் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காரு பழனிசாமி. பட் ஒருவேளை அவர் பெருந்தன்மையாக இருந்தால் எல்லா கேதையும் வாபஸ் வாங்க போ அப்படின்னு சொல்லி, வேணா தேனி மாவட்ட செயலாளர் தரேன் போய் ஓரமாக போவார் என்று சொல்லி அவரை சேர்த்து கொள்வதற்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதான் அதுக்கு திரு ஓபிஎஸ் எந்த அளவுக்கு பலம் சேர்க்கிறாருன்ற விஷயமும் இருக்குல்ல சார். 4 மாவட்டத்துக்கு செலவை பார்த்துக்க. தேனி, அருகாமையில் உள்ள மாவட்டம் திண்டுக்கல், 4 மாவட்டத்துக்கு செலவு பார்த்துக்க. சேர்ந்துட்டாருன்னா ஈஸியாக அமித்ஷா அவர்கிட்ட சொல்லி பாசி வந்த குடும்பம் காசை பிடிங்கி வச்சுக்கிட்டாப்பா, வாங்கி தாப்பாண்டா. நடக்கும். அப்புறம் தான் சொல்லுவாங்க என்கிட்டையும் பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வரிசையில் நிற்கிறார்கள். சரியா? ஸோ அவர் உள்ளே இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். திருப்பி போய் பழம்லாம் தூக்கிக்கிட்டு சுற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உள்ளே இருப்பார் அவர். ஸோ ஷேப்புக்கு வருதா? நிதிஷ் தொடக்கத்தில் கேட்ட கேள்வி இப்போ அதுக்கு விட கிடச்சிருச்சா? இப்போ போவாரா? அண்ணாமலை பிரச்சார பீரங்கியாக இருப்பாரா இருக்க மாட்டாரா?
இன்றைக்கி பிரச்சாரத்தை தொடங்கினார் பார்த்தீங்களா? சார் இதுக்கு மேலே இன்னொரு வேற ஒன்று சொல்லியிருக்காரு சார். ரஜினியை போய் சந்தித்தேன், யூஸ்வலாக சந்திக்கிறது தான், ஒரு ஆன்மீக சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாரு சார். அருள்வாக்கு சொல்கிறாரா ரஜினி? குறி சொல்லுவாரா? யோகாவை பற்றி விவாதிக்க போகிறாரு. என்ன யோகா மாஸ்டர் ரஜினி? அவர் யோகா பண்ணுவார். யோகா வாத்தியார போவார். இல்லை சார். என்ன யோகாசனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க? அடிக்கடி நான் அவரை சந்திப்பேன் சொன்னார், கவனிச்சிங்களா? எதுக்கு போய் பார்த்தது? நான் ஒரு வேளை ஜனநாயக பாஜக ஆரம்பித்தா எனக்கு ஆதரவு கொடுங்க. அவர் எப்படி சார் கொடுப்பாரு? அது தெரில, நம்பிக்கை இவருக்கு மனசில், அண்ணாமலைக்கு மனசில் மற்றவன்லாம் சாதாரண அரசியல்வாதி, நான் ஐபிஎஸ் படித்த அரசியல்வாதி, பச்சைமையில் கையெழுத்து, பச்சைமையில் 10 வருஷம் பச்சைமையில் கையெழுத்து போட்ட அரசியல்வாதி. இதனால மற்றவங்களை நடத்துறது போல் நம்மளை நடத்த மாட்டாங்க. வாங்க வாங்க ஆவோஜி அண்ணாமலைஜி பைட்டியஜி அப்படின்ட்டு வருவாங்கன்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை. எந்த அளவுக்குலாம் அவங்க பிளான் போட்டாங்கன்னா விஜய் கூட டீம் போடலான்னு பிளான் போட்டாங்க. அது ஒரு டவுட் இருக்குது சார். ஏன் சார் விஜய் வந்து அண்ணாமலைக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கல? இவரெல்லாம் நம்பி இறங்குற அளவுக்காமா விஜய் முட்டாள்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை டைப்பாக எப்படி மொழியை மாற்றுவார்னு தெரியாதா? கூட இருக்கிற அருண்ராஜ் சொல்ல மாட்டார் அண்ணாமலை பற்றி. ஸோ இதுதான் அந்த உருட்டு. ரஜினியை நான் அடிக்கடி நான் பார்ப்பேங்கண்ணா, நான் சந்திச்சேங்கண்ணா. ஸோ இதெல்லாம் திட்டம் போட்டு கொண்டு இருப்பதையெல்லாம் தெரிந்து தான் பிஜேபி தலைமை பிஎல் சந்தோஷை சொல்லி நீயே சொல்லிவிடு அவங்ககிட்ட அப்படின்னு இந்த படித்த நல்லவா பட்டியல், பினாமிகள் பட்டியல், இந்த பட்டியலை டெல்லி தானே கொடுத்து விட்டாங்க. இப்போ அடிங்க சார். இதுக்கு நடுவுலங்க சார், திரு ராமதாஸ் வேற மோடியை போய் சந்திக்க போறதா சொல்றாங்க. அன்புமணியும் வந்து பிரிஞ்சு 2024 பிஜேபியின் கரங்களை வலுப்படுத்தினதுக்கு காரணம் திரு அண்ணாமலை அப்படின்ற அடிப்படையில் திரு அன்புமணி கிட்ட அண்ணாமலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார். டிடிவி தினகரனை இவர் தூண்டி விட்டு பிரச்சனையை இழுத்து விட்டார். அதனால் டிடிவி பிரச்சனையை முடிக்க வேண்டியது அண்ணாமலையோட பொறுப்பு. அன்புமணி என்ன பிரச்சனை பண்ணாரு? குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல, அது அந்த பிரச்சனையை டெல்லி தீர்த்து வைக்கும். ஐயா ஜி.கே. மணி டெல்லியில் இப்போது முகாமிட்டு இருக்கிறார். ஐயாவின் தரப்பை எடுத்து சொல்வதற்காக அங்கே இருக்கிறார். அவங்க நான் அன்றைக்கே சொன்னேனே சேர்த்து வச்சுருவாங்கன்ட்டு கூப்பிட்டு. மகனையும் அப்பாவையுமாங்க சார்? ஆமாம்மா, ஏமா சேர்த்து வைக்கக்கூடாது சார்? ஒருவேளை வந்துட்டு அன்புமணி அவர்கள் ஒத்துக்கலைன்னா உன் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது, தூக்கி உள்ளே வச்சுருவோம். 2 கேஸு, 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு. அந்த சிபிஐ வழக்கில் இன்னும் அமலாக்கத்துறை விசாரணை தொடங்கவில்லை. ஸோ டாமி அனுப்பணுமா என்னன்னு கேட்டால் வரப்போகிறாரு. அங்கேயும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இருக்குது. இப்போ ஒரு திரு தினகரன் அவர்கள் வந்து 20 தொகுதியில் தோற்கடிக்கக்கூடிய வல்லமை தினகரன் அவர்களுக்கு இருக்குது. திருமதி சசிகலா அவர்கள் தனியாக போய் நின்று அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். செய்யாத அந்த அம்மா செய்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். டெல்டா பகுதியில் அவங்களுக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குது, அதையும் விடக்கூடாதுன்றாங்க. இப்போது திரு ஐயாவை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டு அன்புமணியை விட்டுட்டோம்னா, அன்புமணி போய் விஜய் கூட சேர்ந்துட்டார்னா ஒரு தொகுதிக்கு வெறும் 1000 ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோ. அன்புமணி எதுக்கு விடணும்? அதை ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளவு பெரிய பலமாக இருக்கும். கரெக்டா? கண்டிப்பாக செய்வாங்க. சின்னம்மா அவர்கள் எதுவும் டெல்டா பகுதியில் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் எதுக்கு தான் சின்னம்மா? அவங்களும் அரசியல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்ன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டோட 40-50னே சொல்லலாம். ஜெயலலிதா அவர்கள் எப்போது அரசியலுக்கு வந்தாரோ, மாநிலங்களவை உறுப்பினரானதிலிருந்து திருமதி சசிகலா அரசியலில் இருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், அதை சொல்கிறேன். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறார். எஸ்டி சோமசுந்தரம்னு அவரோட அமைச்சர் கூட 2 எம்பியும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டி சோமசுந்தரத்திடம் சமாதானம் பேசுவதற்கு எம்ஜிஆர் அனுப்பிய நபர் திருமதி சசிகலா. அப்போ எப்போலேருந்து அவங்க அரசியலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். அண்டு அதிமுக 91, 2001, 2011, 2016 ஆகிய தொடர் வெற்றிகளின் பின்னணியில் சசிகலா அவர்களின் பங்கு இருக்கிறது. ஸோ how will she keep quiet? இன்னொன்று, 2021 தேர்தலுக்கு முன்பாக அரசியலிலிருந்து ஒதுங்குகிறேன் என்று சசிகலா அவர்கள் முடிவெடுத்தாரா? ஆமாம். அப்படி முடிவெடுக்க சொன்னது யார்? கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவரை ஒதுங்க சொன்னது பிஜேபி. அப்பெல்லாம் இருந்த வரவேற்பு சார் சின்னம்மாக்கு, கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்க போறேன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் இது சொன்னாங்க அப்படி? பிஜேபி இப்போ அதே பிஜேபி வாங்கன்னு சொன்னா வந்துட்டு போறாங்க. ஆமா, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருந்த ஒரே ஒரு அம்மா அந்த தலையாட்டிட்டு இருந்தாம்மா, அவங்க வெளியே போயிட்டாங்க. இங்கிட்டு அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரனும் சந்திச்சுக்கிருக்காங்க. இங்கே நயனார் அவர்கள் டெல்லி கிளம்பிட்டாரு சார், ஜேபி நட்டா அவர்கள். இப்போ நான் பேசின அத்தனை விவகாரங்களையும் ஒட்டி தான் இந்த சந்திப்பு. நேற்று டெல்லி சென்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று இரவு தான் சென்னை திரும்புகிறார். அந்த பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தமிழகத்தின் மீது கவனம் செலுத்தலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். அது வரைக்கும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா
அதான் அந்த பெருச்சலி பூமியை நோண்ட ஆரம்பிச்சிருச்சுல்ல, இனி இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க. அண்டு நேற்று அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு, டாஸ்மாக் வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்பாக அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு அடுத்த வாரத்திற்கு இந்த வழக்கை தள்ளி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டது. ஸோ அநேகமாக நவம்பர் மாதத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தடை நீக்கப்பட்டால் என்ன ஆகும்? இட்லி கடை சாத்தப்படும். இட்லி கடையில் அது கிட்னி கடையாக மாறிடுச்சு சார். சரியா? அப்போது நிலைமை தலைகீழாக மாறும். 2 பேருமே திமுக தோக்கும், உறுதியாக தோக்கும், மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லும்போது எப்படி அது பொலன்னு அவுந்த நெல்லிகா மூட்டை மாதிரி கிடக்குது. இது இந்த பக்கம் அண்ணி ஒவ்வொருத்தராக பிச்சுன்னு போயின்னு இருக்காங்க. இவர் விருப்பத்தெல்லாம் நியூஸாக சொல்லுங்கிறாரு அப்படின்ட்டு மாலதியே நினைச்சாங்க. கரெக்டா? எங்க சின்ன அண்ணன் விஜய் வேற வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நெருப்பு மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பார்ட்டிஸ் எல்லாம் வந்து எங்க வீட்டு புள்ள நான் போட போறேன் ஓட்டுன்னுட்டு இருக்காங்க. என்னடான்னா இப்படி பொழந்துக்கிட்டு கிடக்குது இந்த கூட்டணி. இதை நம்பிட்டு என்ன இவர் இஷ்டத்துக்கு பேசினுக்கிறாருன்னு சொன்னீங்க. எங்க பெரிய அண்ணன் வேற தனியா வந்து ஓட்ட பிரிக்கிறாரு. அதுல திமுக வந்து ஒத்த கூட்டணி நாங்க வெளியே வருவனா, நாங்கெல்லாம் ஒன்றுபட்டு திமுக அப்படின்றாங்க. இன்று 2 விஷயங்கள் அந்த நீங்கள் இப்போ அதை கேட்டதுனால, இப்போ இந்த பக்கம் கூட்டணி சொல்லிட்டேன். அண்டு நிதிஷ் வந்து நயினார் திரு பழனிசாமி அவரது இல்லத்தில் சேலத்தில் சந்தித்தது பற்றியெல்லாம் பேசினார். தமிழ்நாட்டில் வேறு எந்த கூட்டணியும் இந்த அளவுக்கு ஜெல் ஆகலைன்ற அளவுக்கு பிஜேபி ஏடிஎம்கே இந்த எலெக்ஷனில் வேலை பார்க்க போகுது. அது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு கேமராட்ரி இருக்குது. குறிப்பாக திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் திரு பழனிசாமி அவர்களுக்கும் அவ்வளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி. இதை என்ஷூர் பண்ணணும்னு பிஜேபி சொல்லியிருக்கு. என்ன சிக்கல் வரும்னா, நீங்கள் என்ன தான் கூட்டணி வச்சிங்கனாலும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். பிஜேபி நிற்கிற இடத்துல அதிமுக ஓட்டு அவங்களுக்கு விடணும், அதிமுக நிற்கிற இடத்துல பிஜேபி ஓட்டு அவங்களுக்கு விடணும். அப்போ தான் தட்ஸ் அ குட் அலையன்ஸு. இப்போ நடுவில் இவங்க பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துருக்காங்கல்ல, அதனால் அந்த ஜெல் இன்னும் உருவாகலை. ஸோ இதை என்ஷூர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த தலைவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அவங்க 2 பேருக்கிட்டையும். ஓகே, இந்த பக்கம் இதில் ஒரு டவுட் இருக்குது சார். சொல்லுங்கம்மா. சார் பொதுவாக வந்து பிஜேபியோட எதிர் மனநிலையில் தான் திமுகவே ஜெயிச்சுது. அப்படி இருக்கும்போது அதிமுகக்கு எங்கே ஓட்டு போடுறது? பிஜேபியோட இருக்குன்னு அப்படியான ஒரு மனநிலை இங்கே இருக்குது சார். கரெக்டுமா, நான் இதை மறுக்கவில்லை, இருக்கிறது. ஆனால் இது என்ன தேர்தல்? சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு எந்த கட்சிக்கு சாத்தியம் இருக்கிறது? திமுக, அதிமுக 2 கட்சி தானே. ஆமாம். பிஜேபி இங்கே ஆட்சி கொன்னே விடுவோம். ஆட்சிக்கு வர கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பயிற்சி எடுக்கிற கட்சி பாது. பிஜேபி தலைமையில் இங்கே ஆட்சி அமைய போகிறதா? அப்போது எதற்காக அந்த பிஜேபி எதிர்ப்பு உணர்வு? 234 சீட்டில் பிஜேபிக்கு 200 சீட்டு கொடுத்துட்டு அதிமுக 34 போட்டி போட போகுது. நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று எங்காவது திரு பழனிசாமி சொன்னாரா? அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு என்ன ரோலுங்க? திமுகவை வீழ்த்துறதுக்கு அவர்கள் உதவுகிறார்கள், கரம் கோர்க்கிறார்கள் இல்லையா? அது ஒரு வாக்காளனுக்கு புரியாதா? மக்களவை தேர்தலில் நாட்டை யார் ஆள வேண்டும்? நாட்டை பிஜேபி ஆள்வதால் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை, மதக்கலவரங்கள் அதிகமாகிறது. அதனால் தானே சிறுபான்மையினர் அஞ்சுறாங்க. இது நாட்டை ஆள்வதற்கான தேர்தலா, தமிழ்நாட்டை ஆள்வதற்கான தேர்தலா? இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் யார் ஆட்சி அமைக்க போகிறதுங்க? அதிமுக. அப்போ எந்த வகையில் பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம் இந்த தேர்தலில் உதவும்? திமுகவே இந்த தப்பு பண்றாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். அவங்க தான் சார் அப்படியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுட்டாங்க, ஆனா அவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க சார். இப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி 19ல் ஜெயிச்சிருக்காங்க, 24ல் ஜெயிச்சிருக்காங்க, நான் மறுக்கல. ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லியுமே 75 சீட்டு ஜெயிச்சிச்சு அந்த கூட்டணி 10 வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு. அப்போ மக்களுக்கு தெளிவாக பிரித்து பார்க்க தெரிகிறதா இல்லையா? நான் கடந்த காலங்களில் திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நடந்த தேர்தலை நான் உதாரணத்திற்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல் என்று நினைக்கிறேன். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வைத்து அமோக வெற்றி பெற்று விடுகிறார்கள். சபாஸு ரைட்டு கலைஞன்னு சொல்லி காங்கிரஸ்கிட்ட சொல்லி எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சி விட்டுட்டு ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி தானே ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டி போட்டாங்க. பிரம்மாண்ட வெற்றி பெற்று வருகிறார் எம்ஜிஆர். மக்கள் மிக தெளிவாக இதை எடுத்துங்கம்மா, 2019 தேர்தல் எடுத்துங்கம்மா, எத்தனை சீட்டுமா திமுக அணி ஜெயிச்சிச்சு? 38. தேனி மட்டும்தான் ஓபிஎஸ் மகன் ஜெயிச்சார். அதுக்கு நடுவில் நடந்த அந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதா?
இத்தனைக்கும் ரொம்ப வீக்கா இருந்தாங்க. ஒன்றா நடந்த தேர்தல், அந்த 22 தொகுதி மக்கள் மட்டும் 2 ஓட்டு போடணும். தெளிவாக போட்டாங்களா? இதுக்கு சூரியன், இதுக்கு ரெட்டலை போட்டாங்களா? இத்தனைக்கும் அவ்வளோ சிக்கல்களோட அதிமுக இருந்துச்சு சார். ஒரு பக்கம் ஒருத்தர் தர்ம யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அது அந்த ரெட்டை இலையுடைய வலிமைன்னு சொல்லலாமாங்க சார்? சொல்லலாம். இங்கே யார் ஆட்சியில் இருக்கணும்? ஏன் அதிமுக மீண்டும் மீண்டும் ஜெயிக்குது? சார் திமுக தொடர்ந்து அந்த தப்பை வந்து பண்ணுறாங்க சார். நீங்கள் சொன்னீங்களே இப்போ அந்த மக்களவை அந்த தேர்தலில் வந்துட்டு பிஜேபிக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இவங்க இன்னமும் இந்திய எதிர்ப்பு அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இந்திய எதிர்ப்பு நாள் அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்களே. ஓட்டு திருட்டு வேற என்னப்பா பண்ணுவேன்? என்ன பேசுவேன்? தலை குனிய விட மாட்டோம், அதுவும் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரம் தான். வேற என்ன பேசுவேன்? ஆனால் அது எடுபடாதே சார். தப்பு பண்ணுறாங்க, பண்ணட்டும். எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களது சாதனைகளை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும். திருப்பி திருப்பி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காருல பழனிசாமி. 11 மருத்துவக் கல்லூரிகள். இன்று தினகரன் நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் திரு பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீட்டின் காரணமாக 632 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களாகி இருக்கிறார்கள். சார் அது கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுவாங்க சார், படிச்சு காட்டவா? படியுமா? சார் என்ன சொல்றாங்கன்னா, நீட் வரதுக்கு முன்னாடி மருத்துவ மாணவர்கள் வந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டில், அதை விட அதிகமா இருக்கு இப்போ அந்த 7.5%. சொல்றாங்க சார். சார் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் அந்த 2017 இந்த 18 காலகட்டத்திலலாம் வந்துட்டு வெறும் 6-7, இப்போ வந்து 600. நீட் இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு நம்பர் டப்புன்னு குறைஞ்சிருச்சு. இன்னும் சிங்கிள் டிஜிட்ல போயிடுச்சு. ஆனா சர்ப்ரைசிங்லி 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்குல ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகள்ல சேர்றாங்க. நீட் தேர்வு வருவதற்கு முன்பு தமிழகத்தில் ஆண்டுதோறும் 40க்கும் குறைவான அரசு பள்ளி மாணவர்களே மருத்துவ படிப்பில் சேர்ந்து வந்தனர். குறிப்பா 2014-15 ஆண்டில் 38 பேர், 15-16 ஆண்டில் 36 பேர், 16-17 ஆண்டில் 34 அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். தமிழகத்தில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி AK ராஜன் தலைமையிலான குழுவின் அறிக்கையில தெரிய வந்திருக்கு சார். நீட் தேர்வுக்கு அப்புறமா இந்த எண்ணிக்கை ஒற்றை இலக்கமா மாறி இருக்கு. 2017-18 ஆண்டில் 3 பேரும், 18-19 ஆண்டில் 5 பேரும், 19-20 ஆண்டில் 6 பேரும், 20-21 ஆண்டில் 11 அரசு பள்ளி மாணவர்களால் மட்டுமே மருத்துவ படிப்பில் சேர முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதுக்கப்புறமா வந்து அந்த டைம்ல 2020 ஆண்டுல இருந்த அதிமுக அரசு மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்து படிப்புக்கான முழு செலவையும் அரசே ஏற்கிறதா அறிவிச்சிருக்கு. அதுக்கப்புறமாங்க சார் 2020-21 ஆண்டில் 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் 435 பேரும், 21-22 555 பேர், 22-23 584 பேர், 23-24 625 பேர், 24-25 625 பேரும் MBBS BDS படிப்புகளில் சேர்ந்திருக்காங்க சார். இப்போ எவ்வளோ பெரிய சாதனை! நீட் வரதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய அளவுல அரசு பள்ளி மாணவர்கள் MBBS சேர்ந்துட்டு இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். 40 பேர், 36 பேர் இப்படிதான் சார் சேர்ந்துட்டு இருக்காங்க. DAV, பத்மா சேஷாத்ரி, புரியுதுங்களா? செல்வ சீமான்கள் படிக்கும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக எளிதாக அந்த கல்விக்கு நுழைவுத் தேர்வு அல்லது எழுதி தேர்ச்சி பெற்று போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு இவ்வளோ சீட்டு. அப்போ அரசு பள்ளி மாணவன் தானே அதில் சேர முடியும். சரியா போச்சா? அரசு பள்ளி ஏன் படிக்கிறான்? ஏழை மாணவர்கள் ஏழை தான் படிக்கிறான். 400-500 பிள்ளைகளுக்கு மேலே சேர்ந்துருக்காங்க சார். அவங்களுக்கான அந்த நிதி செலவையும் கவர்மெண்ட்டே ஏற்றுட்டு இருந்திருக்கு. இது எனக்கே இப்போதான் சார் தெரிய வருது. இவங்க என்னதான் சார் விளம்பரம் பண்ணாங்க? இப்போ நீட் ரகசியத்தை சொல்கிறேன்னு திமுக வந்துருச்சு. இப்போ இதைத்தான் பார்க்கணும். இப்போ சிக்கல் தெரியுதா? நீட்டை ஒழிப்போம் முதல் கழுத்து நீட்டுன்னு சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இன்றைக்கி இந்த கேள்வி எழுதும்ல, நீட்டை ஒழிச்சிங்களான்னு. எனக்கு இன்றைக்கி காலையில் தினகரன் நாளேட்டில் இந்த நியூஸ் வந்துருந்துச்சு. எனக்கு காலையில் இதை பார்த்த உடனே எப்படி சார் அவங்க போட்டாங்க? ஜஸ்டிஸ் AK ராஜன் கமிட்டியோட ரிப்போர்ட்டு. எனக்கு இது காலையில் பார்த்த உடனே இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் தான் நினைவுக்கு வந்தது. பிரமாண்யா இதெல்லாம் எடுத்து ஊத வேணாம் சார். நீங்கள் ரகசியத்தை தயவுசெய்து சொல்லாதீங்கன்னு உதயநிதி கிட்ட இவங்க சொல்லணும். 40-50 பிள்ளைங்க தாங்க போயிட்டு இருந்திருக்காங்க. கையெடுத்து கும்பிட்றோம், நீங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க, இது எங்களுக்கு நல்லா இருக்குன்னு இதை சொல்லணும். இதை எடுத்து ஊதணும். காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பேப்பரில் வந்திருக்குன்னு எடுத்து இதை பிரமாதமாக இது அதிமுகவின் சாதனையாக இதை கிளைம் பண்ணி கொள்ளணும். என்ன தான் இவங்க ஸ்ட்ராட்டஜி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும்னு இந்த பிரமாணியா நிறுவனம் ராட்சத்தின் கேட்டுக்கிட்டு இருக்கான்
சார் அவங்கள திட்டி போர் அடிக்குது போர் அடிக்குதுமா, எனக்கே போர் அடிக்குதுமா. இது காலையில் பார்த்த உடனே மாலதி நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்கள் இப்போ இதை எடுத்துக்கிட்டு இதை இப்போ நீங்கள் சொன்னது ஆக்சுவலி நல்ல கேம்பெயின். நீட் ரகசியத்தை உதயநிதி திமுக சொல்ல வேண்டாம், தயவு செய்து சொல்லாதீங்க. இதாம்மா ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஒரு 4 பேர் உட்காந்து பேசணுன்னா நம்ம நீங்கள் ஒரு ஐடியா, நிதிஷ் ஒரு ஐடியா, பிரசாத் ஒரு ஐடியா, நான் ஒரு ஐடியா, எல்லாம் சேர்ந்துட்டு இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லி கேம்பெயின் ஒன்று டிசைன் பண்ணி நீட் ரகசியம் வேண்டாம், நல்லா இருக்குமா? இன்னொன்று சார், பிஜேபி மேலே கொலவெறியில் இருக்குது தமிழ்நாடு. ஏன்னா இந்த மாதிரி அரசு பிள்ளைகளுக்கு வந்து வஞ்சிக்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கொண்டு வந்த திட்டத்திலே எங்களால் குறுக்கு வழியில் சாதனை செய்ய முடியும்னு இன்னைக்கு அதிமுக செஞ்சு காட்டியிருக்கல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒதுக்கீடு இந்த 7.5% ஒதுக்கீடு. பல பேருக்கு அந்த பீரியடில் இது எப்படி வந்துச்சுன்றது தெரியாது. இன்னைக்கு கவர்மெண்ட் முடிய போகுது. பிரச்சாரத்தில் இருக்காரு எடப்பாடி. பன்வாரிலால் புரோஹித் கையெழுத்து போட மாட்டேன்றாரு. இன்னைக்கு போடலைன்னா அட்மிஷன் முடிஞ்சிடும், அட்மிஷன் தொடங்கிடும். புரியுதா? அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீ பாலிசியில் சேஞ்ச் கொண்டு வர முடியாது. இன்றைக்கி வந்தாகணும். பன்வாரிலால் புரோஹித் இந்த 7.5க்குள்ள அரிய வகை ஏழைகளுக்கு ஒதுக்கீடுன்றாரு. அதை நீ சரி பண்ணி கொண்டு வா, நான் கையெழுத்து போடலைன்னா போட முடியாதுன்ற. சரி, அதை சரி பண்ணலாமா வேணாமான்னு கலந்தாலோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. இதனால தான் நான் பழனிசாமியை நல்ல நிர்வாகின்னு சொல்கிறேன். உட்காந்து என்னங்க இப்போ பிஜேபி தயவில் ஆட்சி நடத்தின்னு இருக்கிறாரு, என்னங்க பண்ணுறது இப்போ என்ன அப்படின்ட்டு ஒரு சட்டத்துறை அமைச்சர் திரு சண்முகம், தென் அட்வொகேட் ஜெனரல் திரு விஜய் நாராயண், திரு வழக்கறிஞர் திரு கௌதம் குமார் எல்லோரும் உட்காந்து ஆலோசனை சொன்னோடனே, சார் சீஃப் மினிஸ்டருக்கு செக்ரட்டரியேட் பிஸ்னஸ் ரூல்ஸ் படி அப்ரூவல் கொடுக்குறதுக்கு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிவிட்டு கவர்னர் காண்டாயிட்டா ஃபைலில் கையெழுத்து போட்டுட்டு, அப்போது ஒரு அற்புதமான உளவுத்துறை அதிகாரிகளை வைத்திருந்தார். இப்போ அல்வா அதிகாரி மாதிரி லகுட பாண்டிகளை வைத்திருக்கவில்லை. அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலையை பார்த்து டெல்லியில் பாஜக அமைச்சர் எங்கள் கூட்டணி அரசு கொண்டு வந்த 7.5% ஒதுக்கீடுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து விட்டார்னு அவர் பேசிட்டார். டெல்லியில் இன்டர்வியூ வந்துச்சு. கவர்னர் நான் எங்கப்பா கையெழுத்து போட்டேன்? இதான் பாலிடிக்ஸு. அல்டிமேட்லி நோக்கம் என்னென்னா மக்களுக்கு நல்லது பண்ணோம். புரியுதா? இங்கே பண்ணிவிட்டு அங்கே பேட்டி வந்துருச்சு. ஒரு கவர்னர் கொதிக்கிறாரு. பிரச்சாரம்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நைட்டு 10 மணி ரிட்டர்ன் பண்ணுறார் காலை. பழனிசாமி தெரியுமா? சார் சாரி சார், கேம்பெயினில் இருந்தேன், எடுக்க முடியல. இல்லைங்க என்னங்க அப்ரூவல் பண்ணிட்டீங்க? இல்லை சார் அது அவசரம், நாளைக்கு அட்மிஷனு, அதனால் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். இல்லை சீஃப் மினிஸ்டருக்கு பவர் இருக்குன்னாங்க, அதனால நான் போட்டுட்டேன் சார். அதுக்குள்ளே தான் டெல்லியில் இவங்க ஆளுங்களை கமிட் பண்ணிட்டாங்கல்ல, என்ன பண்ண முடியும் பண்ணுவார்ல. சரி, இப்படி நடந்துச்சு. இது உங்களின் சாதனை, மகத்தான சாதனை. நான் போன கேம்பெயினில் இதை பெருசாக இது பண்ணலையே சார் அவங்க. அது என்னன்னா இந்த கேம்பெயின்ல பெருசா பேசிட்டாங்களா? இந்த பேப்பரை பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கே செய்தி வந்து சேரலன்னா, இவங்க 7.5% ஒதுக்கீடுன்றாங்க, திமுக நீட்டு விலக்குன்றதை கையில் எடுத்தாங்க. எது எடுபடும்? நீட்டு விலக்கு தான். ஆனால் இன்னொன்று சார், மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, நீட்டு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஏழை எளிய மக்கள்லாம் படித்து பெரிய இடத்துக்கு போனாங்க. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது சார், இதை எப்படி பேசுனாங்கன்னா, மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல அங்கே இருக்க ஒரு மாணவன் மாணவி இதை மாதிரி டாக்டர் ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இங்கே இருக்க சென்னையிலையோ சிட்டிக்குள்ளேயோ வளர்கிற பிள்ளைங்க அங்கே போய் டாக்டராக இருக்கிறது இல்லை, அதை விரும்புறது இல்லை, இப்படியெல்லாம் சொன்னாங்க சார். இப்போ பார்த்தா தான் தெரியுது 40 பேர் 50 பேர் தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்களாக மாறி இருக்காங்க அப்படின்னு. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோன்றதை இளைய மாணவர்களுக்கு சொன்னால், இந்த விஷயத்தை இன்றைக்கி ஏகே ராஜன் கமிட்டியோட ரிப்போர்ட்டையே, இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சொல்லுதுன்றதை இதை நீங்கள் வாங்கி, இந்த ரிப்போர்ட்டை ஃபுல் ரிப்போர்ட்டை வாங்கி இதை எடுத்து உங்கள் சாதனையாக நீங்கள் ஊர் முழுக்க பறைசாற்ற வேண்டும். உண்மையை சொன்னாங்க சார், இது 2 பேருக்குமே நல்லது சார், பிஜேபிக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது, பறைசாற்ற வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன் சார், இப்போ இவங்க சொல்கிறாங்களே இன்ஸ்டாவில் வந்து இபிஎஸ்க்கு ஃபாலோவர்ஸ் இல்லை, இளைஞர்கள் மத்தியில் இபிஎஸ்க்கு வரவேற்பு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல சார், இதெல்லாம் சொன்னால் தானே சார் வரவேற்பு வரும். எதுவுமே பண்ணல நினச்சிட்டு தானே சார் அவங்க போயிட்டு தேங்காய் மரத்துலேயும் மின் கம்பிலையும் ஏறி விஜயை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது செஞ்சிருவாருன்ற நம்பிக்கையில் தானே சார் எடுக்கிறாங்க. இதை பண்ணணும். இதை பண்ணுறதுக்குன்னு நியமிச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் திருப்பி பேசுறது எனக்கும் அலுப்பாக தான் இருக்க மாலதி. ஆனால் ராஜ்சத்தின் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு இருக்கு. அவர் ஒரு அண்ணாமலை, அதிமுக இருக்க அண்ணாமலை. ஆமாம், என்ன ரீசன்னா இந்த பிரமணியாவுக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தது ராஜ்சத்தியன். சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ராஜ்சத்தியன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஆலோசகர். என்ன ஆலோசகர்? திமுகவுக்கு. கரெக்ட். பிரமாணியா வாங்குற அமௌண்ட்டில் பாதி ராஜ்சத்தியனுக்கு. இதான் டீலு. அப்போ பிரமாணியாவோட சிஓ ஷவந்த்துக்கு விசுவாசம் யார்கிட்ட இருக்கும்? கட்சிக்கிட்ட இருக்குமா, ஆர்டர் வாங்கி கொடுத்தவன்ட்டு இருக்குமா? இன்னொன்று சார்,
காசு அங்கே கொடுத்துட்டா மீடியாவுக்கு எப்படி விளம்பரம்லாம் கொடுக்க முடியும்? இதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை சொல்லணுமா ஒரு ஆள்? உங்கள் கட்சி சாதனை தானே, நீ தானே ஊராக சொல்லணும். இதை இந்நேரம் வந்து ஒரு 10 ரீல்ஸ் போட்டிருக்க வேணாம், ரெடி பண்ண வேணாம் நீ. இதுதான் எரிச்சல் வருது. ஸோ இப்போ வலுவாக இருக்குது பிஜேபி அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது. 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராயிட்டாங்க, தயாராகி கொண்டே இருக்கிறார்கள். மிக மிக வலுவாக இந்த கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்க போகிறது. இது வலுவாயிட்டாலே அந்நியாரெல்லாம் அமைதியாக வந்து விடுவார். புரியுதா? ஆட்சியில் பங்கு கொடுக்கும் கட்சியோடு தான் கூட்டணி என்று பேசும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் வந்து விடுவார். அப்போ இந்த சிறு சிறு கட்சிகள்லாம் வந்துடும். அந்த சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கி விட்டால் நமக்கு மரியாதை இல்லை, நம்ம முருகனா தான் கொஞ்சம் வாங்க மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள கோச்சிக்கிறீங்க அப்படின்ட்டு மாமியார் வீட்டில் ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்வார்கள். நீங்கள் வலுவாயிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு, பேசாமல் போயிடுவாங்கட்டு போயிடுவாங்க. இந்த அணி வெற்றி பெறும் என்ற அந்த உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வேலை தான் இந்த 4 நாட்களாக பிஜேபி செய்து கொண்டிருந்தது. ஆப்டிக்ஸ் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. இந்த 15 நாள் நடந்தது சொன்னேன்ல, பட்டியலிட்டேன்ல. ஸோ இது சரியில்லை. we need to do some damage control. இப்போது அக்டோபர் முதல் வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருதா? இங்கிட்டு பழனிசாமி, இங்கிட்டு நயனா நாகேந்திரன், இந்த பக்கம் வினோஜ், போராட்டம் நல்லா ஊதுவாங்க. மீடியாவில் போட்டு அடி. அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியானா சோஷியல் மீடியா பிஜேபி பக்கம் தான் இருக்கும். ஏன் பிஜேபி பக்கம் இருக்கும்? இந்தியாவில் சோஷியல் மீடியா நடத்தணுமா வேணாமா? ஐடி அமைச்சர் எல் முருகன் தானே. ஃபேஸ்புக் நடத்தணுமா வேணாமா? ஒரு நடத்த உள்ளனா எல்லாரும் நேபாள இளைஞர்கள் மாதிரி கொதிச்செழுந்துட்டாங்கன்னா அப்படிலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாலே, சார் உங்களது மட்டும்தான் சார் தெரியும் டைம் லைனில் அப்படின்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. பல நாடுகளில் இதை தானே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்மாதிரியெல்லாம் இருக்குது. டிஎம்கே ஐடிவிங்கே நசுக்கிடுவாங்க. எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு பிளாக் பண்ணி விட்ருவாங்க. அதெல்லாம் நடக்கும். அந்த கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்குது. தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட தானே இருக்கு. சார் இன்னொன்று சார் எனக்கு என்னென்ன புரியலன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து போய் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் நடத்துறாரு. இது தலைமை போட்ட உத்தரவா இல்லை இவராக தன்னெழுச்சியாக போகிறாரா சார்? ஜெயிலுக்கு போயிடுவேன்ட்டு சொன்ன பிறகு எதையாவது பண்ணி தலைமையை சமாதானப்படுத்தணுமா வேணாமா? எதனால் தலைமை கோபமாச்சுன்றது உனக்கு தெரியும்ல. டிடிவி தினகரன் பேசுகிறார், இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறாருன்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னோமா இது அண்ணாமலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அண்ணாமலை என்ன பேச விட மாட்டேங்கிறியா? இப்போ பார்க்குறியா எப்படி இந்த கூட்டணி நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்த வேலைன்னு சொன்னோமா? அண்ணாமலைக்கு தெரியும்ல. சார் பாருங்கள் சார், நான் டிடிவி சமாதானப்படுத்தி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க வச்சிட்டேன், அவர் வந்துடுறேன்ட்டார் கூட்டணிக்கு. சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, அதானே இருக்க முடியும். அதாவது இவர் போய் சமரச பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த முடியும். ஏன்னா நான் ஒரு தலைவர் இருக்கேன், நீ வந்து உனக்கு எந்த பதவியிலுமே இல்லை, நீ போய் பேச்சுவார்த்தை நடத்தினா அவர் சிக்கலாகும்ல சார். நீ ஆரம்பித்த பிரச்சனை தானே, நீயே முடிச்சு வை. நான் ஏன் முடிச்சு வைக்கணும்? நானும் ஆரம்பிச்சு வச்சேன். டிடிவி தினகரன் எனது நீண்டகால நண்பர் தானே அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொன்று, நான் டிடிவி தினகரன்லாம் பேச மாட்டேன், போய் சமாதானப்படுத்தி கூட்டுவாது உன் வேலை அப்படி இருக்கலாம் அல்லவா? சார் நயினாரோட அத்தாரிட்டியை திரும்ப திரும்ப அண்ணாமலை வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதெல்லாம் இனிமேல் குறைஞ்சிருவாங்க சார். சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு சமத்தாக நல்ல பிள்ளையாக இருப்பார். இப்போ அவருக்கு இருக்குல்ல இந்த பாப்புலாரிட்டி, இதை பயன்படுத்தி இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கும் வேலையை பார்க்க வேண்டும். இந்த உள்கூத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்தியா டுடே கான்க்ளேவில் உட்காந்துட்டு பேசினார்ல, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, இப்போ தாங்க நான் ஆரம்பிக்குதுங்க. இன்றைக்கி கூட 41% இருக்குது திமுகவுக்கு சொன்னார்ல. இப்போ சொல்லு 4% கூட இல்லைன்னு டேம் பண்ணுவாங்கம்மா. இந்தியாவையே திருப்பி திருப்பி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. சரிங்க சார், இப்போ வந்து டிடிவி கிட்ட போய் சமாதானம் பேச போயிருக்காரு அண்ணாமலை. சமாதானம் ஆனாரா என்னன்னுலாம் நம்மளுக்கு தெரிலங்க சார். திரும்ப என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவாரா, அப்படி இல்லைன்னா வந்து விஜயின் கரங்களை வலுப்படுத்துவாரா, இல்லை தனியாக போவாரா, நாம் தமிழர் தலைமையில் கூட்டணி அமையலாம்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த ஆப்ஷன்லாம் அவருக்கு கிடையாது. தாமியை கூப்பிடணுமா, அவ்வளோதான். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் என்று நினைக்கிறேன், சின்ன கூட ஒதுக்க மாட்டாங்கம்மா. ஃபஸ்ட்டு டிடிவி கிட்ட ஃபண்ட் இல்லை, புரிஞ்சுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் போட்டியிட்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார். இன்றைக்கி டிடிவி தினகரனுக்கு வாழ்க்கையில் லட்சியம் சொத்தை பாதுகாக்கணும். இருக்கிற சொத்தை இல்லை, வர வேண்டிய சொத்தை எல்லாம் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்களாங்க சார்? அது ஒரு புறம், குடும்பத்துக்குள்ளேயே சொத்து தகராறு நடந்து கொண்டு இருக்கிறது.
டிடிவி ஒரு அணி, சசிகலா மற்றும் திவாகரன் ஒரு அணி. இந்த டைமென்ஷனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒருவருடைய பேச்சு, சிந்தனை, துணி எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது, புரியுதா? அதான் வரியே 15,000 கோடி கட்ட சொல்லியிருக்காங்களே, தீபாவுக்கு வேற 16 கோடி கட்ட சொல்லியிருக்காங்க. இருக்குது. இதை இப்போ யார் எடுத்துக்கிறது? திரு நடராஜன் அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவர் பார்த்து பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்துருவார், கரெக்டாக பண்ணிடுவார். அவர் மீறி யாரும் குடும்பத்தில் யாரும் பேச மாட்டாங்க. இப்போது பிரிக்க வேண்டும். ஜெயலலிதா காலத்தில் வாங்கிய சொத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெயரில் எழுதப்படும். டாக்டர் சிவகுமார் என்ற பேர் உனக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் சிவகுமார் உங்களுக்கும் தெரியுது. ரொம்ப பிரபலம். பெரும்பாலான சொத்துக்கள் அவர் பெயரில் இருக்கின்றன. ஏன்னா அந்த பீரியடில் ஜெயலலிதாவுக்கு அவர் பிடிச்சிருந்துச்சு. அவர் போய் இந்த சுகர் டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கிறவர், அதனால் எல்லாத்தையும் ஒரு பேரில் எழுதி வைங்க, அவர் பேரில் இருந்து எல்லாத்தையும் மாற்றுங்கன்ட்டாங்க. இப்போ மொத்தமாக அவர் பேரில் இருக்குது. அதை பிரித்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வைக்கணும். அவர் ஏன் கொடுக்கணும்? விட்டுமா அந்த குடும்பம் மொத்தத்தை நீ எடுத்துன்னு போனால் அடுத்து எங்கேயாவது காரில் விபத்து ஏற்பட்டு எது வேண்டுமானாலும் நடக்கும். சரி, அப்படியே நீங்கள் சொல்கிறது போல் அது பண்ணுறதா இருந்தாலும் பவர் வேணும்ல, அதிகாரம் வேணும், மிரட்டி வாங்குறதுக்கு பவர் வேணும்ல. அப்போது நான் இந்த பிஜேபியோட மிரட்டல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. பிஜேபி மிரட்டவே இல்லை, இடியை சொல்லி மிரட்டவே இல்லைன்னு வச்சுக்குவோம். இதுக்கு உங்கள் கையில் அதிகாரம் வேணும்ல. இந்த பக்கம் மாநிலத்தில் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார், அங்கே பிஜேபி பவரில் இருக்கும். ரெண்டு பேரும் பகச்சிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று, அந்த டாக்டர் வந்து பவர் வந்துட்டாலே வந்து கொடுத்துட்டு போயிடுவார். பவர் வந்தாலே வந்து சொத்துக்களோட பவரை கொடுத்துட்டு போயிடுவார். புரியுதா? ஆயிரக்கணக்கான கோடிகள். அப்போ எது முக்கியம்? கோடிகள் தான் முக்கியம். கொடிகள் முக்கியம் அல்ல. கொடிகள் நடத்தப்படுவதே கோடிகளுக்காகத்தான். அதனால இதெல்லாம் யோசிப்பார்ல அவர். நான் மிரட்டலுக்கு பணிய மாட்டேன், அதெல்லாம் தாண்டி ப்ராப்பர்ட்டி. இப்போ சொல்கிற பட்ச கேட்கல. மாலதி சொல்கிற மாதிரி விஜயும் சேர்த்துக்கிறாரு. விஜய் கூட ஒரு கூட்டணி வச்சுட்டாரு. டிடிவி தினகரன் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட். நான் நிறைய முறை சந்தித்து அவர் கூட உரையாடி இருக்கேன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொலிட்டிஷியன். எது ஜெயிக்கும் எது ஜெயிக்காதுன்றது உறுதியாக சொல்லுவார். அவரோட ஆத்திரம் கண்ணை மறைக்கிறதுனால தப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். எது ஜெயிக்கும் எது ஜெயிக்காதுன்றதை கணிச்சிடுவார் அவர். இன்னொன்று, நம்பி இருக்கலாம், அண்ணாமலை தலைமையிலான இப்படி ஒரு கூட்டணி அமைவதன் மூலமாக ஜெயிச்சிட முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருந்துருக்கலாம். எதிரி எடப்பாடியை 2 அடி அடிக்கணும், அவ்வளோதான். அந்த ஆத்திரத்தில் அவர் இந்த முடிவு எடுத்தார். வெற்றியை பற்றி யோசிக்காமல் எதிரியை பற்றி யோசிச்சார், அவ்வளோதான். ஸோ திமுக ஜெயிக்காதுன்றதை கணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் திரு தினகரன். அப்போது எந்த சைடு பவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி ப்ராப்பர்ட்டி கைக்கு வரும்? கூட்டணியில் இருந்தால் தான் நாளைக்கு ஏதாவது ஒரு வேலையாவது செஞ்சுக்க முடியும்ல. ஸோ என்டிஏ தான் ஆப்ஷன், இட்ஸ் நோ அதர் ஆப்ஷன். சார் இவ்வளோ இது சொல்கிறீங்க, இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு எனக்கு இன்ன வரைக்கும் நம்பிக்கை இல்லை சார். ஜெயிப்பாங்களா சார்? அதை நோக்கிய பயணத்தில் அந்த அணி ஈடுபட்டு இருக்கிறது. ஜெயித்தே தீர வேண்டும் என்று பிஜேபி தலைமை வேலை செய்து கொண்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் நயினார் அவர்கள் டெல்லியில் இருப்பதெல்லாம் இதன் ஒரு பகுதியாகத்தான். ஹார்ட் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ரிவார்டட். கடின உழைப்புக்கு என்றுமே பலன் உண்டு. கடின உழைப்பை புத்தி கூர்மையோடு செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. என்ன இல்லை பிஜேபி கிட்ட? இடி இல்லையா? இன்கம் டேக்ஸ் இல்லையா? இல்லை என்பதே இல்லை சார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் ஆணையம் இல்லையா? தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடாது, எல்லாம் பாஜக. அதெல்லாம் தாண்டி ஜோக்ஸ் அப்பார்ட், they'll ஒர்க் மெட்டிகுலஸ்லி. நான் இப்போ சொன்னேன், நயினார் பிரச்சாரம், வினோஜ் போராட்டம் எல்லாத்தையும் சொன்னேன். ஏடிஎம்கேவை எப்படி நீங்கள் பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் அதிமுக தலைவர்கள் மற்றும் பழனிசாமி அவர்களோடு அமித்ஷா விவாதித்தார். இது ஒரு புறம், இவங்களோட ஸ்ட்ரென்த் ஒரு புறம். டாமி வேலையை ஆரம்பித்தா பணத்தை எப்படி எடுப்பீங்க? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். எடுக்கவே விடலன்னா அதான் ஏரியாக்கெலாம் போய் சேர்ந்துருச்சு. அங்கேயே வச்சு அடித்தா அவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு. இல்லை தெரியலனாலும் எல்லா இடமும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 இடத்துல அடித்தா 3வது இடத்துல இருக்கவன் சார் ஐடி வந்துருன்ட்டு நானே சில எடுத்துக்குவேன். இது ஒரு புறம் நடக்கும். இந்த 3வது அணி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்னன்றதை பற்றி நாளைக்கு விரிவாக சொல்கிறேன். அதே டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்டா? அதனால் நீங்கள் இப்போ ஜெயிச்சுமா கேட்டிங்களா? இப்போவும் சொல்கிறேன், ஜெயிக்க போகுது அந்த அடி. பார்க்க தான் போகிறீங்க. நீ தேர்தல் முடிவுகள் இங்கே தான் உட்காந்து விவாதிக்க போகிறோம், நம்ம பார்க்கலாம். அப்போ சரி சார், இப்போது இதுக்கப்புறம் வந்து என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த உட்கட்சி பூசலும் இல்லை, பிரச்சனைகள் எழும்பாது, சமரசம் உலாவும் இடம், அப்படி ஆயிடுமாங்க சார்? கலக குரல்கள் எழக்கூடாது என்பதற்காகத்தான் சவுக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள். சிம்பிள்மா, எழுமா எழாதான்றதுக்கு
டிடிவி தினகரனோட அடுத்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்கம்மா. அவ்வளோதான். அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறாருல்ல, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோங்கண்ணா, நோபல் ஸ்டீல்ஸ் இவங்க கம்பெனி, அந்த கம்பெனிக்கு தான், அந்த கம்பெனி முதலீடு தான் துபாயிலேருந்து வருது, நாங்கள் இன்னும் வரவே இல்லையண்ணா அப்படின்னார்ல. இது எப்போ பேசியிருக்கணும்? அவர் முதல்வர் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி பேசியிருக்கணும்ல. 41% இருக்குன்னாரு. சரி, இப்போ செங்கோட்டையனை ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லுங்கள். சரி, இப்போ வேறு யார் கலக குரலை எழுப்புவா சொல்லுங்கள்? எங்கேருந்து வரும்? இதை செக் பண்ணாமல் விட்டுருந்தா அங்கங்கே எழுந்திருக்கும். கரெக்டா? இப்போ எப்படி எழும், எங்கேருந்து எழும் சொல்லுங்கள்? சொல்லுப்பா. வாய்ப்பு இல்லை சார். முடிஞ்சா? அவ்வளோதான். இனி பிரச்சாரம் தான், வீழ்த்தக்கூடிய பிரச்சாரம் மட்டும்தான். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நிலைமை தேர்தல் நெருங்க மாறும்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா மாறுதா? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக எதிர்பார்க்கல சார். நல்லா அவங்களும் ஒரு சில காரணங்களுக்காக அந்த 8 பக்க கடிதம் பார்த்த வேலை இது. பொறுமையாக வந்திருப்பாங்க. ஆரம்பிச்சிட்டாரு, வெளில போயிட்டாருமா, ரெசிக்னேஷன் லெட்டர் ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டாருமா, கட்சி தொடங்கிட்டாருமா. அதுக்கப்புறம் எப்படி டேமேஜை சரி பண்ணுவீங்க? இன்றைக்கும் கூட சார் அண்ணாமலை அவர்களை வந்து ஜெயிலில் வைக்கிறதோ அவருடைய சொத்துக்களை அட்டாச் பண்ணுறதோ பிஜேபியோட எண்ணம் இல்லை, வெற்றி பெறுறது மட்டும் தான் எண்ணன்ற அடிப்படையில். தம்பி வேலையை பார், அவ்வளோதான். அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு வந்து வேலையை பார். லெட்டர் கையில் வச்சுருந்த, ஆனால் நான் எப்போங்க நான் எழுதுனேன் அப்படின்ட்டு வருது. இல்லைனாலும் அவரெல்லாம் டேம் பண்ணுறதுக்கு they know how to do it. சரி சார், இந்த அரசியல் பல அரசியல் நிகழ்வுகளை பல கோணங்கள் ஆராய்ந்து தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.